ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் கட்டப்படாவிட்டால், குடும்பம் சிறப்பான அழகான விதத்தில் இந்த சமுதாயத்தில் நிமிர்ந்திருக்கணும், சிறந்திருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு குடும்பத்தை குறித்து. குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் கணவன் மனைவி எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், இவைகளுக்கான தீர்வுகளை நாம் கேட்டு பெறுகிறோம் அனுபவம் மிக்க தேவ மனிதரிடத்திலிருந்து. அந்த விதத்தில் இன்றைக்கு தொடர்ச்சியாக மூத்த தேவதாசர் போதகர் ராஜன் எட்வர்ட் அவர்கள் நம் நடுவில் இருக்கிறாங்க. பல கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக, நிதானமாக தன்னுடைய அனுபவத்திலிருந்தும் தான் கண்ட காரியத்திலிருந்தும் நமக்கு ஆலோசனை சொல்லிட்டு வராங்க. இன்னைக்கு மற்றும் ஒரு கேள்வியை பொதுவிடத்தில் கேட்டு ஆலோசனை பெற போகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் கணவன் ரட்சிக்கப்படலைன்னா மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டப்போ நீங்கள் நிறைய சம்பவங்களே சேர்த்து அழகாக தெளிவுபடுத்திட்டீங்க. கணவன் ரட்சிக்கப்பட்டுறார், கணவன் நல்ல ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கிறாரு, பக்தி பரவசமாக இருக்கிறாரு. ஆனால் மனைவி வேறொரு பாதையில் இருக்கிறாங்க. அப்படின் பொழுது நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு விடயம், கணவன் மீட்கப்படாமல் மனைவி மீட்கப்பட்டிருந்தால் ரொம்ப துரிதமாக அவர் இந்த பக்தி காரியங்களில் ஈடுபடுகிறார். ஆனால் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தால், கணவர் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு அவர் வந்து சேருவதற்கு வெகு நாட்கள் ஆகிறது, இல்லைன்னா வராமலே போயிடுறாங்க சிலர். அப்போது இந்த விஷயத்தில் கணவருடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும், கணவர் எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ். ஏற்கனவே நான் மனைவியை குறித்து பார்த்தது போல ரட்சிப்பு ஆண்டோடையதாக இருக்கிறபடினால முதல் ஆண்டவரை அணுகுவது சால சிறந்தது. அது முதல்ல ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தோம். நான் சொன்ன மாதிரி ஒரு குளத்தில் விழுந்தவன், ஒரு கிணத்துல விழுந்தவன் எப்படி உயிருக்காக தத்தளிக்கும் பொழுது கதறுவானோ அது போல் இவளுக்காக கதறி நம்ம அவங்கள கொண்டு வந்துடணும். ஒரு பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தால் அந்த தாய் கதறி போய் ஓடி போய் என்னென்னலாம் பதறான். அந்த பிள்ளை ஒரு நித்திய வாழ்க்கையை இழக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய துர்பாக்கியம். ஒரு கணவன் நித்திய வாழ்க்கையை இழக்கும் பொழுது எவ்வளோ பெரிய துர்பாக்கியம். அப்போ அதுக்காக அந்த எப்படி கதறுவோமோ அந்த கதறுதல் தேவை. முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இரண்டாவது, மனைவிகள் கணவன் ரட்சிக்கப்பட்டு எங்கள் சபையில் ஒரு குடும்பத்திலேருந்து ஏறக்குறைய ஒரு 12 பேர் வராங்க. ஆனால் அந்த அம்மா மாத்திரம் இன்னும் வரல. இவங்க ஏறக்குறைய ஒரு 15 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா இன்னும் வரல. அந்த அம்மா ரொம்ப தங்கமான அம்மா. நான் போகும்பொழுதெல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. நானும் அவங்க மேலே அன்பாக இருப்பேன், நல்லா பேசுவாங்க. ஆனால் வரமாட்டாங்க. இதுக்கு என்ன மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா, இவங்க ரொம்ப இந்த ஃபேமிலி அட்டாச்டு, ஃபேமிலி சகோதர சகோதரிகள் இவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அந்த பிணைப்பிலிருந்து இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, ஓகே 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 இவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, தப்பாக நினச்சிக்குவாங்களோ, நம்மளை தள்ளிடுவாங்களோ, வீட்டுக்கு வராமல் போயிடுவாங்களோ, நெருக்கம் குறையும், நம்ம குடும்பம் பிரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் இவங்களுக்கு தெளிவுபடுத்தும் போது ஒரு நாள் தகப்போன்னு விட்டு போயிடுவார், தாய் ஒன்று விட்டு போயிடுவான், சகோதரன் போயிடுவான், கூட பிறந்தவங்க போயிடுவாங்க, எல்லா கணவனும் போயிடுவான். உனக்கு நிலையாக இருக்கிற ஒரே ஒருத்தர், உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒருத்தர் இயேசுதான் அப்படின்றத தெளிவாக ஞானமாக
அன்பாக அவங்களை தெளிவுபடுத்தணும். ம். அப்படி தெளிவுபடுத்தி வந்தவங்க நிறைய பேர். அந்த தெளிவை பெற்றதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்தவங்க ரொம்ப அநேகர். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன செய்யணுன்னா, நம்ம ரொம்ப அவங்களை கம்பல் பண்ணாமல், ஒரு சபையில் ஒரு விசேஷம், ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடக்குது, இல்லாட்டி நியூ இயர் நிகழ்ச்சி நடக்குது, ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய அதெல்லாம் கிடையாது, ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். கட்டாயமாக அன்பான்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவள் உள்ளே வர வச்சுட்டா கர்த்தர் அவங்களோட பேசிடுவார். ஒரு பொண்ணு வந்து அவள் வீட்டில் நிறைய பேர் ஆண்டுக்குள்ளே வந்துட்டான், அந்த பிள்ளை வரவே இல்லை. பக்கத்தில் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா, வா சபைக்கு வா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறா. குடும்ப சூழ்நிலை நல்ல சூழ்நிலை இல்லை அவளுக்கு, அந்த பொண்ணுக்கு. அதனால் மனசுக்கு அவள் நல்ல நிலைமையும் இல்லை. வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா, பல வருஷமாக வரவே இல்லை. ஆனால் ஒரு நாள் திடீர்னு எத்தனையோ காலை கூப்பிட்டு ஒரு நாள் அவளை நான் வரேன் இன்றைக்கி, உன் கூட வரேன், எனக்கு கூட வரணும்னு ஆசை. இவளுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா வரேன் அப்படின்னு. எங்கள் சபையில் கொஞ்சம் நீளம் ஜாஸ்தி, ஒரு 230 அடி 250 அப்படி. யார் வரா போகிறான்ற கண்ணுக்கு தெரியாது. ஓகே. அப்போ இவ சபைக்குள்ளே ஃப்ரெண்டோடு உள்ளே நுழைஞ்சிருக்கா. ஃப்ரெண்டே எனக்கு தெரியாது. அப்போ உள்ளே நுழையும் பொழுது இங்கே புல்பிட்லேருந்து ஒரு வார்த்தை போகுது, மகளே நீ உள்ளே வர, ஆனால் உன் மனசுடைய எண்ணம் வந்து இன்றைக்கி கடைசியாக இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு நான் வீட்டில் போய் தற்கொலை பண்ணி செத்துருவேன் அப்படின்னு நீ உள்ளே வர. ஆனால் இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. உன் வாழ்க்கை இதோட முடிய போகிறதில்ல. நீ வாழ்ந்திருப்ப, உன் குடும்பம் வாழ்ந்திருக்கும், உன் பிள்ளைங்க வாழ்ந்திருக்கும். கர்த்தர் உன் மேலே பெரிய எண்ணம் வச்சுருக்காருன்னொன்னே இவ வந்து ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டிருக்கா, என்ன நான் வர்றது, எங்கள் வீட்டில் பிரச்சனை எல்லாம் நீ உங்கள் பாஸ்டர் போய் சொன்னீங்க. எங்கள் பாஸ்டர் நான் பார்த்து பேசினதே கிடையாது, பக்கத்துலேயே போக மாட்டேன், நான் பேசினே கிடையாது. அப்போ எப்படி என்னோட இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஏன்னா இவளுக்கு தெரியாது என்ன சொல்கிறாரு. இல்லைம்மா வெளியில் யார்ட்டி சொல்லாத, இன்றைக்கி வந்து வீட்டில் போய் தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நான் நினச்சேன். அப்போது அவங்கள எப்படியாவது இந்த ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரும்பொழுது கர்த்தர் அவங்களோட இடைப்படுறது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு தருணம். நீங்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் சாட்சிகள். ரெண்டாவது, கணவன் வந்து அந்த குடும்பத்தார் எல்லாரும் இந்த இவங்ககிட்ட காட்டுற அன்பை விட குடும்பம் தான் முக்கியம், நான் உனக்கு முக்கியம், நான் போதும் உனக்கு அப்படின்றத கணவன் நம்பிக்கை ஊட்டணும் அவங்களுக்கு. மூணாவது, நான் மனைவிக்கு சொன்ன மாதிரி கணவன் அவள் வாழ்க்கையில் உண்டான மாற்றங்களை மனைவி பார்க்கணும். கணவனுக்குள்ள மாற்றத்தை இப்போ பேசிகிட்டு இருக்கிற எல்லா காரியங்களை விட ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியாக கர்த்தருக்குள்ள கொண்டு வர்றது வாழ்க்கையினோட மாற்றம் தான். வாழ்க்கையினோட மாற்றம் லிவிங் டெஸ்டமனி. முரடனா இருந்தவன் தலைகீழாக மாறி அன்பாக மாறுறது, கோபப்படுற மனுஷன் கோபப்படாமல் இருக்கிறது, மனைவி கோபப்பட்டாலும் அதை அனுசரித்து போகிறது, மனைவிட்ட அன்பாக இருக்கிறது, பேசுறது, ரொம்ப சுத்தமான கண்ட காட்சிகளெல்லாம் பார்க்காம பைபிளை வாசித்துட்ருக்கிறது, இதெல்லாம் வெளி சொல்லாமல் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை கவனமாக கவனிச்சுக்கிட்டே சிந்தையை மாற்றும் அது. ஆனால் சிந்தையில் அவங்க ஆயத்தமாயிட்டே இருப்பாங்க. ஒரு நிலத்தை உழுகிற மாதிரி, அது பண்படுத்துற மாதிரி அதை அவங்கள பண்படுத்திகிட்டே இருக்கு. ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் வேண்டாம் போங்க, நீங்கள் போங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கரெக்டாக கர்த்தருடைய வார்த்தை அவங்க இருதயத்துக்குள்ள விழும், டக்குன்னு முளைச்சிரும், டக்குன்னு மாறிடுவாங்க. கணவன் ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா நீ வந்துதான் ஆகணும், நான் போகிறேன்ல சர்ச்சுக்கு, அந்த ஒரு அதிகாரத்தோடு அணுகிறாங்க சில ஆண்கள். இல்லை, அவங்க வருவாங்க, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்க மாட்டாங்க. வருவாங்க வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்னெல்லாம் அந்த கணவன் மேலே இருக்க கோபத்தில் தான் இருக்கும். இந்த மனுஷனை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வந்துட்டான், எரிச்சல் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, கோபம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பேசுகிற வார்த்தை கூட உள்ளத்துக்கு போகாது, அதை கோபமாக எடுத்துவாங்க. அப்படி யாரையுமே நம்ம வற்புறுத்தி ஆண்டவர்களை கொண்டு வரவே முடியாது. அன்புனால தான் கொண்டபடி அல்ல, சூழ்நிலைகளை அவங்கள கொண்டு வரணும். ஓகே. இல்லை, இது ரெண்டு இல்லாமல் அவங்கள வந்து வற்புறுத்தி
நம்ம கொண்டு வரவும் கூடாது, கொண்டு வரவும் முடியாது. அவங்க மனம் மாறவும் மாட்டாங்க. வருவாங்க, சும்மா உட்காந்துருப்பாங்க, மனம் மாறவும் மாட்டாங்க. சில பேர் பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஐயா என்கிட்ட சொல்கிறாரு, அவர் பெரிய ஒரு என்ஜினியர். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், இப்போது மனைவி ஒழுங்காக போவா, எப்போ பார்த்தாலே நீ எல்லாம் பிசாசு பிள்ளைய, நீ எல்லாம் வாழ்க்கையில் எங்கே போய் முடிவு போய் அப்படியே என்னை சபிச்சுக்கிட்டே இருப்பா. சரி என்னதான் நடக்குன்னு ஒரு நாள் போய் பார்க்க போனேன். பயங்கரமாக அவள் முன்னாள் நின்று என்னென்னமோ பாஷையெல்லாம் பேசுகிறா, பார்த்தாலே பயமாக இருக்குது. என்னடா எவ்வளோ பயங்கரமான ஆள்னு நினச்சேன். வீட்டுக்கு வந்தா பாஸ்டர், இந்த சர்ச்சுக்கு போனிட்டு வந்ததில் வீட்டுக்கு வாங்க வேண்டிய பொருளை வாங்க மறந்துட்டேன். அந்த சர்ச்சில் எப்படி சத்தம் போட்டால் குதிச்சாலும் அதே மாதிரி எனக்கு முன்னால் குதிக்கிறா பாஸ்டர். இது எப்படி பாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு போக? அப்போ என்ன ஒரு சாட்சியே இல்லாமல் அவங்கள சர்ச்சுக்கு கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ இவங்க வாழ்க்கையில் இருக்கிற மாற்றங்க தான், அதான் ஆண்டவர் அழகாக எழுதி, நீங்களே நிருபங்கள்ன்ட்டு, நீங்களே சாட்சி நிருபங்க. நம்மளை பைபிள் வாசிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையை வாசிச்சிடலாம். அப்போ வேதத்தை அவங்க வாசிக்கிறதுக்கு முன்னால் வாசிக்கிற ஒரு வேதம் நம்ம வாழ்க்கை தான். அதை பார்த்து அவங்க வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, இந்த குடும்ப கட்டு பெரிய ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னா, கணவன் ரொம்ப நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும். நீங்கள் முன்னாடி சொன்னது மாதிரி நம்பிக்கை ஊட்டணும். இல்லை நீ வரல, நீ ஆண்டவர் ஏற்றுக்கல, ஆனால் நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பை நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகே, நீ என் மனைவி தான். நீ ஒருவேளை நீ வராமல் என் கூட வராமல் இருக்கலாம், ஆனால் உன் மேலே இருக்கிற அன்பு குறையவே அதிகமாக தான் ஆகும், தவிர உன் மேலே நான் அன்பு குறையாது. என்றைக்கும் உன் மட்டும் அன்பாக தான் இருப்பேன். நீ என்னை தப்பாக நினச்சிக்காத, நான் இப்படி இருக்கிறேன், அதனால் நான் உன்னை வெறுக்கிறேன், நீ தப்பாக நினைக்காத, உன் மேலே அன்பாக இருக்கிறன்றத சொல்லணும், நிரூபிக்கணும். அப்போ அவங்க ரொம்ப எளிதாக வந்துடுவாங்க. முதல் கணவனுக்காக வருவாங்க, அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்துடுவாங்க. அது ஒரு நல்ல வழி. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். நீங்கள் பல கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு வரீங்க. எனக்கு சந்தோஷம். ஆமாம், ரொம்ப நேரம், அதாவது கேட்கணும், அதிக நேரங்களை நீங்கள் பேசணுன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. கணவன் மனைவி விஷயத்தில் எப்படி பொறுமையாக இருக்கணும், வாழ்க்கையை காமிக்கிறதா மிகச்சிறந்ததுன்னு சொன்னீங்க. நிச்சயமாக இந்த ஆலோசனைகள் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியின் ஊடாக இன்னொரு கேள்விக்கான பதிலை பெற்றுக்கொள்ள முயல்வோம். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. இந்த அருமையான நாளிலும் போதகர் சொன்ன ஆலோசனைகளை கேட்டீங்க. குறிப்பாக கணவன் தன்னுடைய வாழ்க்கையில் மனைவிக்கு நம்பிக்கையூட்டுகிற வண்ணம் அவள் அன்பாக இருக்கிறதை நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அதை செய்தாலே போதும். நாட்கள் ஒரு வேளை கொஞ்சம் தள்ளி போகலாம், ஆனால் ரட்சிப்பு என்பது கடவுள் கொடுக்கிறது. நாம் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது தேவன் செய்ய வேண்டியதை செய்வார். நிச்சயமாக குடும்பமாக நீங்கள் இணைந்து ஆண்டவரை ஆராதனை செய்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இல்லறம் மிகவும் சிறக்கும் என்பதில் ஐயமில்லை. மற்றொரு கேள்வியோடு போதகர் நம்ம மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் Good News TV N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in.